ஹாய் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம 3 திரைப்படங்களோட அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சூரியனோட கருப்பு திரைப்படத்தோட ஆடியன்ஸ் எப்போ நடைபெற போகுது, இந்த டாக் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதை பற்றின ஒரு அருமையான தகவலையும், அதே மணிக்கு இரண்டாவது ஜெயிலர் 2 திரைப்படத்தோட ஷூட்டிங் நிறைவு பெற்று ஷூட் ட்ராப் இப்போ அஃபிஷியலாக வெளியாக இருக்குது. அதை தொடர்ந்து அந்த திரைப்படத்தில் ரிலீசிங் டேட், ஃபியூச்சர் அப்டேட்ஸை பற்றின தகவல்கள் சிலது கிடச்சிருக்கு. அதை பற்றியும், அதே மணிக்கு தனுஷ் அவர்களோட கரா திரைப்படத்தோட ட்ரெய்லர் ஆடியன்ஸ் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கு. ஸோ அதிலிருந்து சில டீகோட்ஸ், சில ரிவ்யூஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குற முன்னாடி புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நேற்று லைக் பண்ணுங்கள் சொன்னதுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, அதுக்கெல்லாம் நன்றி. ஸோ கருப்பு அப்டேட்டுக்காக நிறைய பேர் வந்திருந்திருப்பீங்க. ஸோ கருப்பு அப்டேட் வீடியோட நடுவில் எதாவது வரலாம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் அப்டேட்டாக ஜெயிலர் 2 அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் நிறைவுப்பட்டது. ஸோ அது அஃபிஷியலாக சன் பிக்சர்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷூட் ட்ராப் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் ஜெயிலர் திரைப்படத்தில் நம்ம தலைவருக்கு மகனாக நடித்தவரும் நின்றுருப்பார், அதே மணிக்கு வருமாவும் நின்றுருப்பார். ஸோ 2 பேருமே செத்துருப்பாங்க. பட் நான் இங்கே இருக்காங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் தான் அவங்க 2 பேருமே வந்து இருந்திருக்காங்க. அதே மணிக்கு இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதமே ரேப் ஆக வேண்டியது ஷூட் ரேப். பட் ஆனால் ஒரு கேமியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாருக்கான் அவர்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது. அது தள்ளி போய்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால தான் நடக்கலை. ஸோ இப்போ ஷாருக்கான் பண்ணலாம், நான் ஒரு பெரிய ஸ்டார் பண்ணியிருக்காரு, யாரும் சொல்லித்தரல, அது மூவி டீம் இன்னும் ரிவீல் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதனால தான் டிலே ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு திரைப்படத்தோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மே மிட்லேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மே மிட்லேருந்து அப்டேட்ஸ் கிடச்சி ஆகஸ்ட்டில் எப்பயும் போல் தலைவரோட திரைப்படம் வெளியாகிற மணிக்கு வெளியாகும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மணிக்கு செய்கிறாங்கன்னு. ஸோ இரண்டாவது தனுஷ் அவர்கள் கரா திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து வெளியாக இருந்தது. ஆடியோ லான்ச்சும் அப்படிங்கிறது சமீபத்தில் வந்து தான் நடைபெற்றிருந்தது. ஸோ ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமாக இருந்தது. தனுஷ் அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொலைக்காரன் மணிக்கு வந்து தான் காட்டுறாங்க. ஸோ பொதுவாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்க்லேருந்து கொள்ளடிக்கிற மணி காட்டுப்பாங்க. ஆனால் ஒரு குட்கிராமம், ஒரு ஏழை கிராமத்துலேருந்து வந்து இவர் வந்து கொள்ளடிக்கிற மாதிரி காட்டுற காட்சிகள் எல்லாமே ரொம்பவே இனோவேட்டிவாக இருக்குது. அவரோட லுக்ஸுமே வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஆக்டிங்க்குனே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. இவ்வளோ பெரிய ஹீரோ இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது ரொம்பவே விஷயம். இன்னொன்று இது ஒரு ரியல் லைஃப் சம்பவம். 2 ரியல் லைஃப் சம்பவத்தை இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா ஆக்கி வந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனப், அதே மணிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங்க்கான ஒரு ஹீரோ லைனப் எடுத்து பண்ணுறது அதுக்கு நம்ம வந்து பாராட்டி ஆகணும். அதே மாதிரி மமிதா பைஜு அவர்களுமே ஸோ ஜென்சிக்கு பிடிச்ச ஒரு ஹீரோயினாக இருந்தாங்க. பட்னா ஒரு அவதாரமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது இந்த ஒரு திரைப்படத்தை எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து மேட்ச் ஆயிருந்தது. ட்ரெய்லரில் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைலாக் வந்து தான் சூப்பராக வச்சு எல்லா கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு படத்துலேயும் விக்னேஷ் அவர்கள் அப்படி தான் பண்ணியிருப்பார் சொல்லி நினைக்கிறேன். ஸோ ட்ரெய்லர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. படம் ஏப்ரல் 30 வருது. ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமையணும். ஆனால் தனுஷனா இந்த மணிக்கு ஆக்டிங் ஓரியன்டான ஃபிலிம்ஸே பண்ணாமல் ஹீரோ ஓரியன்டான ஃபிலிம்ஸும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குபேரா ஸோ கடைசியாகவே அப்படியா படங்களாக பண்ணிட்டு வராரு. ஸோ அது பண்ணாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்மளோட ஒரு ஒப்பீனியன். ஆடியன்ஸும் சூப்பராக நடைபெற்றது. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அந்த மனுஷனை பயங்கரமாக வந்துன்னா வரவேற்பாங்க. ஸோ இந்த வாட்டியும் வரவேற்று ஸோ சிறப்பாக வந்து தான் முடிஞ்சிருந்தது. ஒரு வெற்றி நமக்கு வந்து காத்திருக்கு. கண்டிப்பாக ஒரு 200 கோடி இந்த ஒரு திரைப்படம் போகும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு, ஸோ அதுக்கடுத்து நம்ம சூரியனோட கருப்பு திரைப்படத்தில் அப்டேட்டில் வரேன். ஸோ கருப்பு திரைப்படத்தில் ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஏப்ரல் 26 தான் நடைபெற போகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப பரவாக வந்துன்னா ஃபேன்ஸ் மத்தியில் போயிட்டுருக்கு. அதுவும் ஏப்ரல் 26 தானா. ஸோ சோலையம் பாலிடெக்னிக் காலேஜில் நடைபெற போகுது இந்த மணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பேசின ஒரு தகவல் கிடச்சிருந்தது. ஸோ அதை இப்போ அஃபிஷியலாக வந்து நடந்து முடிஞ்ச மாணிக்கு தகவல்கள் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம விசாரித்த வரைக்கும் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ டீம் சொன்னால் தான் அஃபிஷியலி கன்ஃபார்ம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வேணால் வீடியோஸில் வந்து சொல்கிறது அப்டேட் வந்து கிடைக்காது. ஸோ அது வந்து போய் மே மாதத்துக்கு அப்புறம் தான் நடைபெறும்னு. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் இதை பற்றி என்னங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணிடுங்க. சூரியனா இப்போ வரைக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்கார் ஒரு ப்ரொமோஷன் இருக்காக. ஸோ கொஞ்ச நாளில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னை வந்துடுவார். ஏன்னா நாளைக்கு வந்து எலெக்ஷன் வருது, ஓட் பண்ணணும். ஸோ நீங்களும் ஓட் பண்ணுங்கள், உங்களோட ஜனநாயக கடமை. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.